உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீவா. இன்றைக்கி என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா சோயா மீட் கறி வைக்க போகிறோம். சோயா மீட் மட்டும் இல்லை, சோயா மீட்டும் கறி மிளகாவும் போட்டு நல்ல ஒரு உரைப்பான ஒரு கறி தான் வைக்க போகிறோம். முதல்ல இன்றைக்கி நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுருவோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுத்தது என்ன வேலை திட்டம்ன்றதை செய்வோம். அடுப்பு எரிய வலிக்கிட்டுட்டு அடுத்தது சட்டியில் தண்ணி எடுத்து வச்சிருக்கு. சட்டி அடுப்பில் வச்சுருவோம். இந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம். அடுப்பில் இருக்கிற இந்த தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சோயா மீட்டும் கறி மிளகாவும் போட்டு இந்த கறி வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கு சோயா மீட் பேக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மசாலா தூள் வரும். அது கண்டிப்பாக தேவை. அடுத்தது வழமை போல் கடுகு, வெந்தயம், சீரகம், 2வது பால், 1வது பால், மிளகு, கறிமிளகா 1 எடுத்துருக்கு. மற்றது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்தது பச்சை மிளகாய், தக்காளி பழம், வெங்காயம், உப்பு, தேங்காய், மிளகாத்தூள். இது முக்கியமான ஒரு பொருள். இவ்வளவு தான் இதுக்கு தேவையானது. இப்போ குறைவான பொருட்களை வச்சுக்கொண்டு திடீரென்று நாங்கள் ஒரு மரக்கறிக்குரிய கறி வைக்கணும் அப்படி யோசிச்சா இப்படி ஒரு கறி வைக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வெள்ளை அரிசி சோறு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்துக்கு நல்ல டேஸ்ட்டான ஒரு கறி வைக்கணுமாண்டா இதுவும் பருப்பும் வச்சு சாப்பிட அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மரக்கறியே வேணாமன்றவங்களுக்கு இது பிடிச்சி போயிடும் இந்த கறி. இந்த நேரத்தில் நாங்கள் சோயா மீட்டை போட்டுருவோம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியில் இது அவியுது. இப்போ அவிஞ்சு முடிஞ்சுது. என்னோட சோயா மீட் அவியறதுக்கு எங்களுக்கு கன நேரம் தேவையில்லை. ஒரு கொஞ்சம் நேரத்தில் சோயா மீட் டக்குன்னு அவிஞ்சிடும். இப்போ இதை இறக்கிடுவோம். இறக்கி சட்டியை மாற்றிடுவோம். இதை இறக்கி இன்னொரு சட்டியில் ஊற்றி இந்த தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த சுடு தண்ணியிலே இருக்கட்டும். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ இந்த சட்டியை நாங்கள் திருப்பியும் அடுப்புலையே வச்சுருவோம். இப்போ அடுப்பில் வச்ச சட்டி சூடாகிட்டு அதுக்குள்ளே தேங்காய் ஊற்றுவோம். இப்போ பாருங்கள், இந்த இறக்கி வச்ச சோயா மீட்டை இது சரியான பதத்துக்கு வந்துட்டு இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிடுவோம். இப்போ தண்ணியை வடிச்செடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றுவோம். கொஞ்சமா. அடுத்தது நாங்கள் அடுப்பில் வச்சுருந்த சட்டி நல்லா சூடாகிட்டு எண்ணெயெல்லாம். இப்போ அதுக்குள்ளே வழமை போல் கடுகு, வெந்தயம், சீரகம் இதை போட்டுருவோம். அடுத்தது வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும், இப்போ நாங்கள் இந்த சோயா மீட்டில் இருக்கிற சுடு தண்ணியை வடிச்சிட்டு அடுத்த பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். என்னத்துக்காகண்டா இந்த சோயா மீட் நல்ல பெருசாக இருக்குது தானே, அதை 2 வெட்டுறதுக்காக தான் இந்த பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுருந்தோம். இப்படி 2 வெட்டிடுவோம். இப்போ என்னென்னா அடுப்பில் நாங்கள் வெங்காயத்தை வதங்க வச்சுட்டோம். அதை கரநேரம் வச்சுருந்தா அது கருகிறோம். இப்போ இதுக்கு சரியான வேலை யார் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களோட கஜன் தான், வெட்டுறதுக்கு கஜன் தான். இப்போ அதனால் இந்த சோயா மீட்டை 2 வெட்டுவோம். கையை கழுவிட்டியா? இப்போ இந்த பதத்தை காட்டுங்க. இந்த பதத்திலேயே வச்சு நாங்கள் கறிமிளகாவும் தக்காளி பழமும் போட்டுக்கொள்வோம். இது இப்போ ஆகலும் பொன்னிறமாக வதங்க வேணாம். ஏண்டா கறிமிளகாவும் தக்காளி பழம் வதங்குறதுக்கு நேரம் வேணும். அப்போ இந்த பதத்தோடைய வச்சு கறிமிளகாவை இப்படி சின்ன சின்ன வெட்டி போட்டுக்கொள்வோம். இதோடைய தக்காளியையும் வெட்டி போடுவோம். இப்போ இதெல்லாம் வதங்கட்டு நல்லா. இப்போ இதை வதங்குறதுக்கு நாங்கள் கொஞ்சம் மூடி விடுவோம். கஜன் என்ன வெட்டி முடிய மாட்டேங்கி சுடுவதா? அடுப்பு திடீர்னு எப்படி எரியுது? கஜனுக்கு பிடிச்சது சோயா மீட், அப்படி தானே? இன்றைக்கு அதை சொதப்பி உப்பும் இல்லாமல் புளியும் இல்லாமல் டேஸ்ட்டும் இல்லாமல் சமைக்க போகிறேன். இந்த கேமராமேனுக்கு ஆப்பு
இப்போ இந்த நேரத்தில் அதாவது இப்படி தக்காளி பழம் கறிமிளகாய் எல்லாம் நல்லா அவிஞ்சதுக்கு பிறகு இப்போ உள்ளியையும் இஞ்சியையும் இடித்து வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட்டை போட்டுருவோம். இப்போ இந்த உள்ளியும் இஞ்சியும் அந்த பச்சை வாசனை போகிற மட்டும் கொஞ்சம் நல்ல எண்ணெயிலேயே வதங்கட்டும். வாசனை வருது. அப்படி நான் சொன்னான் தானே வெட்டுற வேலைக்கு வரதான் சரியாண்டு. இந்த பாருங்க எப்படி வெட்டி இருக்காண்டு. இப்போ பாருங்க இதுதான் சரியான பதம். இப்படி எல்லாம் நல்லா வதங்கின கையோட இந்த அவிச்சு வெட்டி வச்சிருக்கிற சோயா மீட்டை இதில் போட்டுருவோம். இப்போ சோயா மீட்டை போட்டதுக்கு பிறகு எல்லாத்தையும் நல்லா அப்படியே கிண்டிட்டு மூடிடுவோம். இப்போ மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்ப்போம். இதுக்குள்ள ஒரு மேஜிக் நடக்கும். அது என்னன்றது 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம். ஓகே, இப்போ அந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு என்ன மேஜிக்னு பார்த்துருவோம். திறப்போமா? எப்படி தானா தண்ணி வந்திருக்கு. இதுதான் மேஜிக். அடுப்புலேருந்து தண்ணி அப்படியே தானா வந்திருக்கு. எல்லாரும் என்ன திட்ட போறீங்க? அப்படியெல்லாம் இல்லை. சோயா மீட்டை வந்து அவிச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டி அப்படியே போட்டிருக்கோம் தானே. அப்போ சோயா மீட் வந்து எப்பயுமே தண்ணி உறிஞ்சி வச்சிருக்கோம். அந்த தண்ணி வந்து நாங்கள் அவிய உடைக்க வந்துடும் வழியில். இப்போ என்னென்னா சோயா மீட்டில் உறிஞ்சி வச்சிருக்கிற தண்ணியிலேயே சோயா மீட் அவிஞ்சு அதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓரளவு நல்லா வத்திட்டு இந்த நேரத்தில் இந்த சோயா மீட்டுக்குள்ளே இப்படி ஒரு மசாலா பேக்கெட் வரும். இதை ஃபுல்லாக போடக்கூடாது, பாதி அளவு தான். இப்படி ஒரு கொஞ்சம் போட்டால் காணும். அதோட கறிக்கு சுவையை கூட்டுறதே இந்த மிளகாத்தூள் தான். அப்படியான ஒரு மிளகாத்தூளும் கொஞ்சம் போடுவோம். ஏண்டா கறிமிளகாவும் உரைப்பாக இருக்கும். அதனால மிளகாத்தூளும் உண்டைய கொஞ்சம்தான். அதோட உப்பு போட்டுருவோம். சோயா மீட்டுக்கு உப்பு போட்டு தான் அவிய வச்சேன். இருந்தாலும் கறிக்கு தேவையான அளவு உப்பை போட்டுருவோம். சோயா மீட்டில் உப்பு இருக்கும். இப்போ கறிக்கு மட்டும் தேவையான அளவு இப்போ ஒரு கொஞ்சம் உப்பு போட்டால் காணும். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறிட்டு இதுக்குள்ளேயே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 2வது பாலை ஊற்றிடுவோம். நாங்கள் போடுற தூள் சரியா பிழையான்றது எங்களோட கறியோட கலரை வச்சே கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் தூள் தான் போட்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள் கறியோட கலர் எப்படி இருக்காண்டு. இந்த கறியை பார்க்கவே சாப்பிட ஆசையாக இருக்கணும். இப்போ வந்து மூடி வச்சு கொதிக்க வச்சிருவோம். அதற்கிடையில் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுங்க. வீடியோவுக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் பதில் போட இல்லை. ஆனால் நான் ஒவ்வொரு நாளைக்கும் உரிய கமெண்ட்டுக்குரிய பதிலை அடுத்த நாள் காணொலிகளை கண்டிப்பாக இணைப்பேன். நேற்றைய தினம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பன்னீர்ண்டா என்ன, பன்னீர் மரக்கறியாண்டு கேட்டிருந்தீங்க. பன்னீர் வந்து மரக்கறி தான், நல்ல டேஸ்டான உண்டு. நிறைய பேர் அதில் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க பன்னீர் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குமெண்டு. நேற்றைய தினம் வந்து வித்தியாசமான ஒரு முறையில் அந்த பன்னீர் கறி ஒன்று வச்சுருந்தேன் தானே, அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் விருப்பம் இல்லாத அந்த பன்னீர் விருப்பமாகும். அந்த அளவுக்கு அந்த கறி டேஸ்டா இருக்கும். மற்றது பன்னீர் வந்து என்னத்திலிருந்து தயாரிக்கிறேன்டா, பன்னீர் வந்து பால்ல இருந்து தயாரிக்கிறது. இப்படி இன்றைய காணொளி பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைய காணொளியில உங்களுக்கு நான் அதுக்குரிய பதில்களை சொல்றேன். இப்போ வந்து சட்டியை திறந்து பார்த்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நாங்கள் வந்து முதல் பாலை விட வேண்டியதுதான். இப்போ இதை நல்லா வத்த வச்சு அப்படியே கட்டியாகவும் இறக்கலாம். வெங்கடை விட்டு இதுக்குரிய குழம்பு வேணும் கஜனுக்கு. அப்போ அதனால் நாங்கள் எப்போயுமே இந்த கறி வைக்க குழம்பாக தான் வைக்கிறது. இப்போ பாருங்கள் கறியோட கலர் எப்படி இருக்குண்டு. இப்படி இருந்தால் உரைப்பு குறைவன் வைக்காதீங்க. கறிமிளகாவும் போட்டிருக்கிறோம். அப்போ அதனால் நல்ல உரைப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த தூளை நல்லாவே குறைச்சி போட்டோம். இந்த கறிமிளகாட விதையிலேருந்து எல்லாமே போட்டிருக்கு. அப்போ அது உரைப்பாக இருக்குன்றபடியாக தான் தூளை வந்து குறைச்சி போட்டிருக்கிறோம். இப்போ கறி வந்து தயாராகிட்டு இதை நாங்கள் இறக்கிடுவோம்.
இப்போ கறியோட கலரை பாருங்கள், இதுதான் சரியான கலர்ன்றே சொல்லணும். இதை விட கலர் வந்து கூட இருந்தால் உரைப்பாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், கறி மிளகா அதே நேரத்தில் நல்ல மசாலா தூள் எல்லாம் போட்டிருக்கு. அப்போ இன்னும் உரைப்பாக தான் இருக்கும். அதோட இஞ்சி பூண்டு அதுவும் உரைப்பாக இருக்கும். அப்போ நாங்கள் மிளகாத்தூள் கூட போட்டால் அதிக அளவாக உரைப்பாயிரும். போடுங்கக்கா போடுங்க, வெயிட் பண்ண முடியல. வாசனை வருது என்ன சோயா மீட்டில்? சோயா மீட்னா உயிரே கொடுக்கலாம். சரி, இப்போ கஜனுக்கு இந்த வெள்ளை அரிசி சோறில் இதை போட்டு பரிமாறிடுவா. புளி பொரிச்சுக்கோ. இப்படி தான் போடணுமா? முட்டியல்லடா என்னாலாண்டைக்கு. ஆஹா, இது நல்லா இருக்கு. இது வந்து எனக்கு பிடிச்ச குழம்பு. இதை எத்தனை குழம்பு வச்சு கொடுத்தாலும் இந்த குழம்புக்கு ஈடாகாது. இப்படிதான் சிக்கன் குழம்புக்கு சொன்னேன், இப்படிதான் நண்டு குழம்புக்கு சொன்னேன், கனவா குழம்புக்கு. இது என் ஃபேவரிட். எப்போ எங்கே போனாலும் இதுதான் என் ஃபேவரிட். உரைப்பு கூடவா? நல்லா சரியா இருக்கு, சூப்பர், அளவாகவே இருக்கு. இப்போ சோயா மீட் பிடிக்காதவங்களுக்கு இப்படி ஒரு கறி வச்சு கொடுங்க. சோயா மீட்டை தேடி வந்து சட்டியில் விழுந்தெலும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். மரக்கறிக்கு இப்படி ஒரு கறியும் பருப்பு கறியும் வச்சுங்கடா காணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சோயா மீட் பிடிக்காது. அந்த நேரத்தில் இப்படி ஈஸியான வழியில் வீட்டையே இருக்கிற பொருட்களை வச்சு இப்படி ஒரு சோயா மீட் கறி வச்சு கொடுக்கலாம். சரி, இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு சுவையான சமையல் காணொலியோடு உங்களை சந்தித்தோம். இதுபோல் நாளைக்கும் ஒரு சுவையான சமையல் காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். இன்றைக்கு பாய் நான் மட்டும் தான் சொல்லுவேன், கஜன் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனுக்கு சோயா மீட்னா சரியான விருப்பம். அவர் சாப்பாட்டில் இறங்கிட்டார். இனி உங்களெல்லாம் கணக்கெடுக்க மாட்டார். அதனால கமெண்ட்ல எல்லாரும் திட்டி பேசுங்க அவனை. சரி, ஓகே, பாய்.